வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல அரபிக் கடல்ல நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான ஆனா ரொம்பவே விசித்திரமான ஒரு திட்டம். பாகிஸ்தான் ஒரு புது செயற்கை தீவியை உருவாக்க போறாங்களாம். இது ஏதோ துபாயில கட்டுற மாதிரி ஒரு லக்ஸுரி தீவு இல்ல. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய எண்ணெய் புதையல் அப்புறம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சதுரங்க ஆட்டமே இருக்கு. இந்த விஷயம் எப்படி வெளியே வந்ததுன்னே ஒரு சினிமாத்தனம் இருக்கு. பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாள் திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாரு. ஆமா, அதுல என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் கிட்ட மிக பிரம்மாண்டமான எண்ணெய் வளம் இருக்கு, அதை எடுக்க அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த ட்வீட்டோட கடைசியில நம்மள வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஒரு வரியும் சேர்த்திருந்தாரு. யாருக்கு தெரியும், ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கிற நாள் கூட வரலாம்னு லேசா சீண்டி விட்டு போயிட்டாரு. ஆனா இங்கதான் முதல் சந்தேகமே வருது. பாகிஸ்தான் கிட்ட மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்குன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கா? துளி கூட இல்ல. இதுதான் இந்த திட்டத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் காணுதுன்னு சொல்றதுக்கு காரணம். பல சர்வதேச ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்ல அப்படி ஒரு எண்ணெய் வளம் இருக்கிறதுக்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்ல. இது பாகிஸ்தான் தலைவர்களான ஆசிம் முனீர் மற்றும் ஷபாஸ் ஷெரீப் சேர்ந்து ட்ரம்ப்ப நம்ப வைக்கிறதுக்காகவே உருவாக்குன ஒரு கதை. ஏன்னா ட்ரம்ப் மாதிரியான ஒரு பிசினஸ் மேன் கிட்ட உங்க அமெரிக்க கம்பெனிகளுக்கு பல பில்லியன் டாலர் லாபம் கிடைக்கும்னு சொன்னா அவர் சுலபமா உள்ள வந்துடுவாருன்னு பாகிஸ்தான் சரியா கணக்கு போட்டிருக்கு. பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெகா திட்டம், ஒரு வெளிநாட்டு சூப்பர் பவரோட பார்ட்னர்ஷிப்னு சொன்னா அது மக்களை திசை திருப்ப உதவும். ட்ரம்ப் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அவரோட குட் புக்ஸ்ல இருக்கிறது பாகிஸ்தானுக்கு முக்கியமோ நினைக்கிறாங்களோ? கண்டிப்பா. அதனால இதுல என்ன கிடைக்குதோ இல்லையோ, ட்ரம்போட ஆதரவு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தேடல் முயற்சி பாகிஸ்தானுக்கு புதுசு இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய தேடல் நடந்துச்சு இல்லையா? அதே பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன். இது அவங்க செய்யற முயற்சி கிடையாது. 2019 இம்ரான்கான் பிரதமரா இருந்தப்போ இதே அரபிக்கடல் பகுதியில இதை விட பெரிய ஒரு தேடல் வேட்டை நடந்துச்சு. ஆமா, அப்போ அமெரிக்காவோட எக்ஸான் மொபைல், அதாவது உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள்ல ஒண்ணு இந்த வேலையை செஞ்சது. அப்போ இம்ரான்கான் ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு. பாகிஸ்தானோட தலைரேட்டே மாறப்போகுதுன்னு சொன்னார். அவர் பொது கூட்டங்கள்ல நம்மளோட அடுத்த 50 வருஷத்துக்கான எரிபொருள் தேவையை இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தீர்த்து வைக்க போகுதுன்னு உடைச்சு வசப்பட்டு பேசினார். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? மாச கணக்குல தேடி கிட்டத்தட்ட 5000 மீட்டர் ஆழத்துக்கு தொலை போட்டு 14 பில்லியன் பாகிஸ்தானி ரூபாய், அதாவது $100 மில்லியன் மேல செலவு பண்ணி கடைசியில ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு சொட்டு எண்ணெய் இல்ல, ஒரு துளி எரிவாயு கூட இல்ல. திட்டம் படுதோல்வி. இந்த முழு நாடகமும் ட்ரம்போட முதல் ஆட்சி காலத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஏற்கனவே தோத்து போன ஒரு திட்டத்தை தான் இப்ப புதுசா பேக்கேஜ் பண்ணி புதுசா பேக்கேஜ் பண்ணி ட்ரம்ப் கிட்டே திரும்பவும் வைக்க பாக்குறாங்க. இது எண்ணெய் தேடலை விட ஒரு பொலிட்டிக்கல் ரீபிராண்டிங். தோத்து போன ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு செயற்கை தீவுன்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி ஒரு கவர்ச்சியான பேரை வச்சு அதே கனவை மறுபடியும் விக்கிறாங்க. இந்த மாதிரி ஆழமான பகுப்பாய்வுகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு வாதத்துக்காக அங்க எண்ணெய் இருக்குன்னே வச்சுப்போம், அதுக்காக எதுக்கு ஒரு தீவையே உருவாக்கணும்? கடல்ல இருந்து எடுக்க முடியாதா? நல்ல கேள்வி. பொதுவா கடல்ல எண்ணெய் எடுக்க ஆயில் ரிக்னு சொல்ற பெரிய மிதக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, கடல் அலைகள் நீரோட்டம் காரணமா அந்த இடத்துல ரிக்கை நிலையா நிறுத்த முடியல. அப்போ அவங்களோட தீர்வு ஆடுற படகு நிலைப்படுத்துறதுக்கு பதிலா ஏரியோட ஒரு படுதிய வக்த வச்சு அங்க ஒரு நிலத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு. ரொம்பவே தீவிரமான தீர்வு தான் இது. எப்படி இதை செய்ய போறாங்க? அவங்க திட்டம் என்னன்னா, ட்ரெட்ஜர்னு சொல்ற பிரம்மாண்டமான கப்பல்கள் மூலமா கடல் தரையிலிருந்து கோடிக்கணக்கான டன் மணலை உறிஞ்சி எடுத்து ஒரே இடத்துல கொட்டி ஒரு செயற்கை மலையை உருவாக்குறது. அது கடல் மட்டத்துக்கு மேல வந்ததும் அது ஒரு புது தீவா மாறிடும். அதுக்கு மேல இயந்திரங்களை வச்சு வேலை பார்க்கலான்னு கணக்கு போடுறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், சீனா கூட தான் தென்சீன கடல்ல இந்த மாதிரி நிறைய செயற்கை தீவுகளை ராணுவ தேவைக்காக கட்டுறாங்களே. அவங்களுக்கு இது சாத்தியமாகறப்போ பாகிஸ்தானுக்கு ஏன் இது இவ்வளவு பெரிய ரிஸ்கா இருக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சீனா கட்டுற தீவுகளும் பலவீனமானவைதான். ஆனா அவங்க கிட்ட அதுக்கு தேவையான பணபலம், தொழில்நுட்பம், அப்புறம் ஒரு ராணுவ கட்டுப்பாடும் இருக்கு. ஆனாலும் அந்த தீவுகளோட நீண்டகால ஸ்திரத்தன்மை இன்னைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். ஆனா பாகிஸ்தான் விஷயத்துல ஊழல், தொழில்நுட்பத்துல பின்தங்கிய நிலைன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சீன இன்ஜினியர்கள் உதவியோட கட்டினா கூட அதோட தரம் எப்படி இருக்கும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்படி மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள் தோத்து போனதுக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. அதுவும் சாதாரண உதாரணம் இல்ல. உலகத்துக்கே இன்ஜினியரிங்ல முன்னோடியான ஜப்பான்ல நடந்த ஒரு பேரழிவு.
பேரழிவு. அப்படியா? என்னது? அவங்க ஒசாகா நகரத்துக்கு பக்கத்துல கடலுக்குள்ள ஒரு செயற்கை தீவை உருவாக்கி அது மேல கன்சாய் சர்வதேச விமான நிலையம்னு ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட்ட கட்டினாங்க. இதுக்காக அவங்க செலவு பண்ணது சுமார் $40 பில்லியன். ஆனா அந்த விமான நிலையம் கட்டி முடிச்ச சில வருஷங்கள்லயே பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனை? அந்த செயற்கை தீவு அது மேல கட்டப்பட்ட விமான நிலையத்தோட பிரம்மாண்டமான எடைய தாங்க முடியாம மெல்ல மெல்ல கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது. ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் மேல ஒரு பெரிய கல்ல வச்சா அந்த ஸ்பாஞ்ச் எப்படி மெதுவா அமுங்குமோ அந்த மாதிரி அந்த செயற்கை தீவோட மணல் அடுக்குகள் ஏர்போர்ட்டோட எடை காரணமா இறுகி தீவே கீழே போயிட்டு இருக்கு. இன்ஜினியரிங்ல கில்லாடியான ஜப்பானுக்கே இந்த நிலைமைன்னா பாகிஸ்தான் இந்த திட்டத்தை செஞ்சா என்னவெல்லாம் நடக்கலாம்? இப்ப யோசிச்சு பாருங்க, ஜப்பானோட ஒப்பிடும்போது பாகிஸ்தான் கிட்ட அனுபவமோ நிதியோ தொழில்நுட்பமோ ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை அவங்க கட்டுற தீவு சரிஞ்சா அது முதல் நஷ்டம். தீவுல நிறுத்தி வச்சிருக்கிற கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள எந்திரங்கள்லாம் கடலுக்குள்ள போயிடும். ஆனா அதை விட ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்கு. என்னது? ஒருவேளை எண்ணெய் தொலையிடும் போது அந்த தீவு சரிஞ்சா ஒரு கட்டுப்பாடில்லாத மிகப்பெரிய எண்ணெய் கசிவு கடல்ல ஏற்படும். ஆயில் ஸ்பில். அப்படி ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அது அரபிக் கடலோட சுற்றுச்சூழலையே அழிச்சிடும். அந்த பேரழிவு பாகிஸ்தானை மட்டும் பாதிக்காது. இந்தியா, ஈரான், ஓமான் மாதிரியான அரபிக் கடலை பகிர்ந்துக்கிற எல்லா நாடுகளோட கடற்கரையையும் கடல் வளத்தையும் விஷமாக்கிடும். குஜராத், மகாராஷ்டிரா கடற்கரைகள்ல கச்சா எண்ணெய் தார் தாரா மிதக்கும். மீன்வளம் மொத்தமா அழியும். இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர பல பத்தாண்டுகள் ஆகும். இது ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவும் மட்டும் இல்ல, மனித பேரழிவாவும் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த தீவுல வேலை செய்யற அமெரிக்க, பாகிஸ்தான் இன்ஜினியர்கள், தொழிலாளர்கள் விபத்துல சிக்குவாங்க. அப்போ உங்களை காப்பாத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை இந்திய கடற்படைக்கு கூட வரலாம். ஏன்னா அந்த பகுதிக்கு மிக அருகில் இருக்கிற சக்தி வாய்ந்த கடற்படை நம்மளோடதுதான். மனிதாபிமான அடிப்படையில நாம தான் போய் அவங்கள காப்பாத்த வேண்டியிருக்கும். ஆனா பாகிஸ்தானோட பார்வையிலிருந்து பார்த்தா அவங்க பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் சூதாட்டம் அவங்களுக்கு தேவைப்படலாம் இல்லையா? நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். விரக்தியில இருக்கிற ஒரு நாடு இந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இயல்புதான். ஒரு சின்ன வெற்றி வாய்ப்பு இருந்தா கூட அது அவங்க நாட்டோட தலைவிதியே மாத்திரமே. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அந்த வெற்றி வாய்ப்பு கூட இருக்காங்கிறது தான் சந்தேகம். உறுதியான ஆதாரம் இல்லாம வெறும் ஒரு யூகத்தை வச்சு ஒரு முழு பிராந்தியத்தோட சுற்றுச்சூழலையும் பணயம் வைக்கிறது எந்த வகையில நியாயம்?